எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எளிமையான செய்தி. இப்போ நான் சொன்னேன்னா நீங்களாம் நினைப்பீங்க இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. என்னென்னா, இந்த முருங்கைக்கீரையை எப்படி சுலபமாக ஆயணும், அது அரியணுமா இல்லை அப்படியே நம்ம சமைக்கலாமா, இன்னொன்று கழுவுறது எப்படின்னு. இப்போது கழுவும் போது பார்த்திங்கன்னா அது தண்ணியே படாது. இந்த தாமரை இலையில எப்படி தண்ணி படாதோ அந்த மாதிரி முருங்கை இலையில தண்ணியே படாது. எப்படி சுத்தப்படுத்துறது? இந்த முருங்கைக்கீரையை ஆய தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முருங்கைக்கீரையா வேண்டாம் வாங்கிட்டு வராதிங்க, அது ஒவ்வொரு இலையாக பிச்சு போட்டு எப்போ நான் சமைச்சு எப்போ சாப்பிட்றது அப்படின்னு அது அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்து, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரையை தொடர்ந்து நம்ம வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்முடைய ஹீமோக்ளோபின் லெவல் நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க, நல்லா ஒரு மாற்றம் தெரியும், இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நிறைய விஷயம் அதில் இருக்குது. கண்ணுக்கு நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது, ஆரோக்கியத்திற்கு நல்லது. நம்ம சின்ன பிள்ளைங்களிருந்தே அது கொடுத்து பழக்கணும். அது நிறைய விதமாக சமைக்கலாம், விதவிதமாக சமைக்கலாம். அதனால் இந்த முருங்கைக்கீரையை ஆயறதுக்கு பயந்துக்கிட்டு அதை ஒதுக்கிடாதீங்க. எப்படி சுலபமாக ஆயணுன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இது எங்களுக்கு தெரியாதா, என்ன நீங்கள் போய் இப்படி பண்ணுறீங்களே, நாங்கள்லாம் கிராமத்தில் சர்வசாதாரணமாக ஒரு மரத்தையே ஒடிச்சு போட்டால் கூட சீக்கிரத்தில் ஆஞ்சு முடிஞ்சிருவோம் அப்படின்னு கிராமத்தில் இருக்கிறவங்க நினைப்பீங்க. கிராமத்தில் சர்வசாதாரணமாக முருங்கைக்கீரையை இப்படி எடுப்பாங்க, இப்படி போடுவாங்க, இப்படி சீக்கிரத்தில் ஆஞ்சு போட்டுருவாங்க. ஆனால் இன்னும் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியல. நம்ம இப்போ கூட அது சொல்லித்தரலைன்னா இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை வேண்டான்னு ஒதுக்கிடுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஆய தெரியாது. நம்ம முருங்கைக்கீரை ஆயறதை பார்க்கலாம். நீங்கள் நினைப்பீங்க என்ன இது முருங்கைக்கீரையெல்லாம் ஆயறதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறாங்களே இவங்க அப்படின்னு. உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த இலையிலேருந்து இப்படி ஒவ்வொன்றா எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி குச்சியோடு இப்படி எடுத்து இப்படி குச்சிகளோடையே போடுவாங்க. நீளமான குச்சியெல்லாம் வரும், இப்படி போட்டால் கூட பரவாயில்ல. அப்படியே எடுத்துகிட்டு இப்படி எடுத்து உருவிட்டு இப்படியே போடுவாங்க. அப்படி போடுறதும் தவறு. அதனால் என்ன பண்ணணுன்னா, நம்ம எடுத்துருக்கோன்னா இப்படி, அதாவது நேராக ஒரு முறை ஆயிரதும் அப்புறம் திருப்பி ரிவர்ஸில் ஆயிரதும் அப்படி தான் ஆயணும். நான் ஆரம்ப காலகட்டத்தில் கல்யாணம் ஆன புதுசில் நான் கூட இந்த தவறை செஞ்சேன். இந்த முருங்கைக்கீரை ஆயறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அப்புறம் என் வீட்டுக்காரு, அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இப்படியெல்லாம் ஆயக்கூடாதுமா, இப்படி தான் ஆயணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இதில் இது காம்பு இருந்துச்சுன்னா இப்படி ரிவர்ஸில் நம்ம எடுக்கணும். இப்படி இன்னொரு முறை செய்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஈர்க்கிலிருந்து இப்படி எடுங்க. இது நான் சரியாக எடுத்தனால உங்களுக்கு சரியாக வந்துருச்சு, கீரையும் நல்லா இருக்குது அதனால் வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா இந்த பாருங்கள், காம்பு இவ்வளோ நீளம் கூட நம்ம போட வேண்டாம். இப்படி இருக்குன்னா இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி ரிவர்ஸில் போங்க. இதில் என்ன பண்ணணும், நம்ம பழுத்த கீரைகள் இருந்தால் போட்டுருவே கூடாது. ஒரு பழுத்த கீரை இருந்தால் கூட குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அது பேதியில் கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு காரணமே தெரியாமல் முருங்கீரை சாப்பிட்னாலும் இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் முருங்கீரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தவிர்த்துருவீங்க. இதில் எவ்வளோ கால்சியம், அப்புறம் அந்த அயன் சத்தெல்லாம் இருக்குது. நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த முருங்கீரை சூப்பு, முருங்கீரை குழம்பெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நமக்கு இம்யூன் பூஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. இது போன்ற கீரைகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ரத்த சோகையெல்லாம் இருந்தால் அது போயிடும். உங்களுக்கு ரத்த சோகைக்காக, நமக்கு ரத்த உடம்புல கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த முருங்கீரையை வாரத்திற்கு 2 நாளாவது சேர்த்துக்கணும். இப்படி இலைகளாக எடுங்க. இது பை ப்ராக்டிஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒவ்வொரு ஈர்க்கா இல்லாமல் நிறைய கொத்தோடு எடுத்துகிட்டு கூட செய்யலாம். அதில் இந்த இலை நசுங்காமல் பார்த்துக்கணும் நம்ம. இதில் பாருங்கள், இதெல்லாம் வேண்டாத இலை, இந்த மாதிரி எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் கூட எடுத்துடலாம். அதை இந்த முருங்கீரையிலிருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெய், அப்புறம் எடுக்கப்படுகின்ற தேன் எல்லாம் அவ்வளோ சிறப்பு, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக். இந்த மாதிரி ஆர்கானிக் தேடி நம்ம சாப்பிட்டோம்னா இன்றைக்கி நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு இது இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா அதிலெல்லாம் இம்யூனிட்டி நிறையா இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், லேசாக பழுப்பான இலை இருக்குது. இது சாப்பிடக்கூடாது, நமக்கு வயிற்றுக்கடுப்பு ஏற்படுத்தும். அது குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கடுப்பு கட்டாயம் ஏற்படுத்தும். இதை நீக்கிடணும் நம்ம.
இப்போ இந்த முருங்கை இலையில் தயாரிக்கப்பட்ட எண்ணெய் மொரிங்கா எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம viha.online இருக்குது. அது ரொம்பவே நல்லது, நம்ம பயன்படுத்தி இன்டேக். அது பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு 2 சொட்டு தினமுமே எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. கால்சியம் டெஃபிஷியன்சி அப்புறம் வந்து அயன் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட சரியாகும். அது எப்படி பயன்படுத்தணும்னு தனி வீடியோவாக நான் தரேன், பதிவு உங்களுக்கு தரேன். சரி, இப்போது இது ஆஞ்சிருக்கோம் இல்லையா, நான் இதை வச்சு சூப் செய்ய போகிறேன். இது சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இதற்கு அடுத்த பதிவில் வரும் உங்களுக்கு, அது நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்க் கூட கொடுக்குறேன். இப்போது இந்த முருங்கீரையை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம ஆஞ்சிட்டோம், இப்போ இது எப்படி வெட்டுறது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. கத்தி எடுத்துகிட்டு அதெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பொரியல் செய்கிறதா இருந்தாலும் சரி, சூப் செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த முருங்கீரையை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா வெட்ட வேண்டாம். இப்படி எடுத்துட்டு இப்படி திருகி இங்கே பாருங்கள், இப்படி செஞ்சால் போதும். இதுலேயே பொரியல் செஞ்சுக்கலாம். ரொம்ப நைஸாலாம் வெட்டணும்னு அவசியம் இல்லை. இப்படி நம்ம கிள்ளணும், அவ்வளோதான். நம்ம இது ஆஞ்ச பின்னாடி என்ன பண்ணும், நேரடியாக இந்த கிள்றதுக்கு போயிடாதீங்க. இதை வந்து நான் உங்களுக்கு கிள்ளி காமிக்கணும்னு இப்போ காமிச்சேன். இதை வந்து ஒரு 2-3 தண்ணியில் நல்லா அலசிக்கணும். நம்ம அலசும் போது என்ன ஆகும்னா இந்த தண்ணியே தொடாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த தாமரை இலையில வந்து தண்ணி படாமல் எப்படி இருக்குமோ அது போல தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு தண்ணியில் எப்படி முருங்கைக்கீரையை அலசணும்னு கூட அலசி காமிக்கிறேன். இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையை அதில் போட்டுருங்க. இது கூட நீங்கள் அலசி காமிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சிலர் கேட்பீங்க கட்டாயம். ஒரு சிலர் இப்போ யங்கர் ஜென்ரேஷன் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இது வந்து புதுவிதமாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை ஆயிறது எப்படி, இது கையால் கிள்ளணும், அப்புறம் வந்து அலசுறது. இது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, இது இப்படி தண்ணியிலேயே காமிச்சிட்டு அப்படியே அலசுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு காய்கறியை போட்டுருவாங்க, அப்படியே தண்ணியில் போட்டு இப்படி கழுவுவாங்க. அப்படியே கழுவ வேண்டாம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே கழுவிட்டு இந்த தண்ணியை இந்த காய்கறியெல்லாம் போட்டு இல்லை கீரை போட்டு தண்ணியில் அலசிப்பாங்க. அலசிட்டு இப்படி வடிகட்டுவாங்க, இப்படி கையால் வடிகட்டுவாங்க. அது கூட செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி கையால் வடிகட்டினோன்னா அந்த காய்கறியோட அந்த டஸ்ட் இருக்கும் இல்லையா, உள்ளர குப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட தங்கிடும். அதனால நம்ம இப்படி தனித்தனியாக தான் எடுக்கணும். எந்த காய்கறியை நம்ம கழுவினா கூட இப்படி தான் எடுக்கணும். வெண்டைக்காயோ கத்திரிக்காயோ இல்லை முருங்கைக்காய் கோவக்காய் எதுவாக இருந்தாலும் இப்படி கழுவி நம்ம எடுக்கணும். பாருங்கள் இதில் எவ்வளோ டஸ்ட்டு தங்கியிருக்கு பாருங்கள். நிறமே மாறிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணியோட நிறமே வந்து ஒரு மாதிரி பழுப்பாக மாறி இருக்கு, டஸ்டியாக இருக்குது பார்க்கறக்கு. இது இப்போது நம்ம அப்படியே கையால் வடிகட்டணும்னு வைங்களேன், என்ன ஆயிரும், இந்த குப்பையெல்லாம் வந்து அதுலேயே தங்கி அந்த கீரையோடையே இருக்கும். அப்புறம் என்ன ஆகுது, நம்ம சாப்பிடும்போது என்ன நரன்னு வருது அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லும்போது, நான் 10 தடவை கழுவுனேன், அது வந்தால் அதுக்கு நான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் ஆர்கியூ கூட பண்ணுவோம். அதனால இங்கே பாருங்க, இந்த தண்ணியை இப்போ ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மீண்டும் ஒரு முறை தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் போட்டு அலசுறேன். இந்த மாதிரி குறைந்தது ஒரு 3 தண்ணியிலையாவது அலசிக்கோங்க. நமக்கு தண்ணி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் தண்ணி எடுங்க. இந்த தண்ணி வந்து இப்போது நிறைய தேவைப்படுது, அது ஒன்று. இன்னொன்று, தண்ணி அதிகமாக செலவு பண்ணோன்னா வீட்டுக்கு ஆகாது. வீட்டில் பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லி வளர்த்தாங்க. இப்போது மறுபடியும் இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2வது முறை நம்ம கழுவும் போதும் அதனுடைய நிறம் வந்து பழுப்பாக தான் இருக்கு இல்லையா. இன்னும் ஒரு முறை நீங்கள் இதே போல் அலசிக்கோங்க. இப்படி காய்கறி கழுவின தண்ணியெல்லாம் என்ன பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பக்கெட்டில் வந்து சேமிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு 2 தொட்டியில் செடி வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த செடிக்கு தண்ணியாக பயன்படட்டும். ஏன்னா காய்கறி கழுவின தண்ணி வந்து டஸ்ட், அதில் இருக்கிறது வந்து டஸ்ட்டு போனால் அங்கே மண் குறையாமல் இருக்கும், அது ஒன்று. இன்னொன்று, அந்த காய்கறி கழுவின சத்தான தண்ணியை எப்போவுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடி கூத்தணும்னா அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்காக சொன்னேன். சரி, இப்போ முருங்கீரையை ஆயிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா. இது வந்து நீங்கள் எத்தனை கட்டு கொடுத்தாலும் இனிமேல் சரியாக ஆஞ்சிருவீங்க. அதில் இருக்கக்கூடிய பழுப்பு நிற இலையை சாப்பிட்டா பேதி எடுக்கும்னு சிலருக்கு தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்கெல்லாம் இதான் எங்களுக்கு தெரியுமே அப்படிம்பீங்க. இந்த NS கிருஷ்ணன் ஐயாவும் மதுரம் அவங்க கணவன் மனைவி ஒரு படத்தில் பேசிப்பாங்க.
இதான் எனக்கு தெரியுமே, அவர் சொல்லுவார் இதான் எனக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியுமேன்ற மாதிரி கடைசியில் அடுப்பு பற்ற வைக்காமல் இருப்பாங்கல்ல, அது போல் சில விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுருவோம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த எளிய செய்தியை கூட சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கணும். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.